பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ வேண்டும். தேவ பிள்ளைகளை இன்றைக்கு அநேக விதமான வார்த்தைகளினாலே கடினப்பட்டு போகிறார்கள். அந்த கடினப்படும் போது உனக்கு மட்டும்தான் பேசுகிறோமா, எனக்கும் பேச தெரியும், நீ மட்டும்தான் சொல்லுவியா, நானும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவர்கள் ஏதோ ஒரு வார்த்தைகளை பேசி உங்களை கடினப்படுத்தும் போது அந்த வார்த்தைகளுக்கு எதிர்வாதமாய் நீ தான் அப்படி, நீ தான் இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார். ஆனால் அப்படி நம்ம பேசக்கூடாது. அப்படி பேசக்கூடாதபடிக்கு தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஜனமாய் மாற வேண்டும். உங்களை ஒருவன் பேசும்போது நீங்கள் உடனே பண்ண தேவ சமூகத்தை அண்டிக் கொண்டு, ஆண்டவரே என்னை குறித்து இப்படி பேசுகிறாங்க, நான் இப்படி குறைப்பட்டிருக்கிறேன், என்னை நீங்கள் மாற்றுக்குன்னு சொல்லும்போது உங்களை எந்த விதத்தில் அவங்க குறைவாக பார்த்தார்களோ அதிலே தேவன் உங்களை மாற்றி நிறைவுக்குள்ளே கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகள் என்ன பண்ணல, தேவனை அண்டிக் கொள்வதில்லை, பதிலுக்கு பதில் பேசி அந்த இடத்துல பாருங்க, இதயத்தில் காயப்பட்டது மாத்திரம் நம்ம சரீரப்பிரகமான காயத்தை உண்டு பண்ணி கொள்கிறார். சரீரத்தில் பாருங்கள் இப்போ வேதனையாது, ஏன்னா அடிக்க கொள்ள அப்படி வரும்போது அது உங்கள் சரீரப்பிரகமான வியாதியை கொடுக்குது. இன்றைக்கு நிறைய பேருடைய குடும்பங்களில் இப்படி தான் வாழ்ந்து கொள்ளுங்க. நீங்கள் அப்படி வாழாதபடிக்கு தேவனை அண்டிக் கொள்ளுங்க. யூதா எடுத்துக்கொள்ளுங்க. யூதாவில் பார்த்தீங்கன்னா 15 வசனம் நீங்கள் வாசிக்கும்போது பாருங்க, தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். கவனிங்க, தமக்கு விரோதமா பேசுறாங்க. யூதா சொல்றாரு, தமக்கு விரோதமா பேசுறாங்க, கடினமான வார்த்தைகளை பேசுறாங்க. இந்த கடினமான வார்த்தைகளை பேச ஜனங்க எழும்பும் போது, யுத்தம் பண்ணும்போது பேசுற மனிதரை பார்த்து சொல்றாரு, நான் பேச மாட்டேன், உங்களை கடிந்து கொள்வதற்கு 1000 தூதரோடு என் தேவன் வருவார். அப்ப தேவனை சார்ந்து கொள்கிற ஒரு கூட்டமாய் வாழ்ந்தார்கள். அப்போ கடினமான பேசும்போது இவங்க நம்ம அமைதியாக தான் போக கற்றுனாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இப்படி அமைதி இல்லாமல் போயிட்டு, நீ மட்டும்தான் பேசுவேன், நான் கூட பேசுவேன், எனக்கு கூட பேச தெரியுமே, இல்லாத பொல்லாத பேசி அவங்க உங்களை ஒரு குறைவாக பார்க்கும்போது நீங்கள் அந்த குறைவுள்ள மக்களாக மாறிடுறீங்க, நீங்கள் அந்த குறைவுக்குள்ளே நடத்தப்படுறீங்க. அப்போ அந்த குறைவுள்ள ஒரு மக்களாய் மாறும்போது அவங்க எதிர்பார்த்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிது. ஒன்றும் அவமானப்படுறீங்க, இன்னொன்று உங்கள் வாழ்க்கையில் அசிங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நீங்கள் இப்படி வாழக்கூடாது என்று சொன்னால் பரிசுத்தமான தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எது குறைவாக காணப்படுதோ அந்த குறைவை அவர் மாற்றி கொடுப்பார். இப்போ இவங்க பேசும்போது பாருங்க, கடினமான வார்த்தைகளை, பாவிகள் பேசக்கூடிய கடினமான வார்த்தைகள், அந்த கடினமான வார்த்தைகளை பேசும்போது பதில் பேசினா இவர் கடினமான வார்த்தையை பேசணும். அப்போ கடினமான வார்த்தையை பேசணும்னா இந்த பரிசுத்தவான் இப்போ இவர் பாவியாய் மாற வேண்டும். பாவிகள் பேசின கடினமான வார்த்தை. அப்போ இந்த மனுஷன் பேசணும்னு சொன்னானா இப்போ இவன் பாவியா மாறின கடினமான வார்த்தை பேசலாம். அப்போது ஒரு நீதிமான இருக்க வேண்டியவர் இப்போ யாராக மாறுறாரு, ஒரு பாவியாய் மாறுகிறான். ஒரு பெண்ணை பார்த்து நீ சரியில்லை, உன்னை பார்த்து இப்படி தான் சொல்லிட்டு ஒரு குற்றமாக பேசுகிறாங்கன்னு சொன்னால், ஆமாம் நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாராக மாறணும், அவங்கள போல மாறணும், அந்த பாவம் செய்த மக்களை போல மாறணும். நீங்கள் போயிட்டு தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே அவங்க பேசுகிறாங்க, அங்கே பேசுகிற அளவுக்கு நான் நடந்து கொண்டேன், ஏன்னா நீங்கள் மாற்றுங்கன்னு சொன்னால் பரிசுத்தமான தேவனை நீங்கள் அண்டிக் கொள்ளும் போது பரிசுத்த சிந்தை உண்டாகும். பரிசுத்தவானுடைய ஆவி உங்களை ஆட்கொள்ளும். பரிசுத்த தேவன் உங்களோடு கூட இருப்பார். இப்படி நீங்கள் தான் என்ன பண்ண, உங்களை தேவனோடு கூட இணைத்து கொள்ள வேண்டும். அப்போ தேவ பிள்ளைகள் நிறைய பேர் பாருங்க, அப்படி இணைத்துக் கொள்வதில் இந்த பாவிகள் பேசக்கூடிய வார்த்தைகளை பிடித்து கொண்டு நானும் ஒரு பாவி தான் சொல்லிட்டு மாறிவிடுறாங்க, நானும் பாவம் செய்து கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு மாறுறாங்க. இப்படி மாறி தங்கள் வாழ்க்கை கெடுத்து கொள்ளுகிற ஜனமாக இருக்காங்க. இப்படி மாறாதபடிக்கு இன்றைக்கு தேவ சமூகத்தில் வருகிற நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியப்படுங்கள், தேவ உறவில் நிலைத்திருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டோடைய சமூகத்தை நாடுகிற ஜனங்கள், ஆண்டோடைய பாத்தில் அமர்கிற ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கார். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி அண்டிக் வேதத்தில் பார்க்கும்போது 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளும் போது அங்கே 2:3 நீங்கள் வாசிக்க முன்னாடி பாருங்கள், அங்கே அவருடைய கூட இருக்கிறவ அன்னாலை வேதனைப்படுத்துகிறார். பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு கடினமான வார்த்தைகள், அந்த கடினமான வார்த்தைகளை கேட்டு உனக்கு பிள்ளை இருக்குன்னு இப்படி பேசுகிற, எனக்கு பிள்ளை இல்லைன்னு இப்படி பேசுறியான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பேசினாங்கன்னா அது சண்டையாக மாற்றும். வீட்டுக்குள்ள ஒரு பெரிய கலவரம் உண்டாகி வேற மாதிரியா இருக்கும். ஆனால் இவங்க பாருங்க, அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் பாரத்தோடு வச்சு இருதயம் உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ரொம்ப வேதனை. தேவ சமூகத்துக்கு போகிறார். தேவனுடைய பாத்துல
அவர் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கு பற்றியா, அந்த இருதயத்தை ஊற்றி, அப்பா நான் இவ்வளோ வேதனைப்படுறப்பா, என்னை இப்படியெல்லாம் பேசுகிறாங்கப்பா, என்னை எல்லாம் இப்படி நிந்திக்கிறாங்கப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு அப்படி சமூகத்தை நாடினான். நாடும் போது பாருங்க, இப்போ வாசிங்க 2:3 வாசிங்க. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமானவைகள் அல்லவோ. இப்போ உள்ள போயிட்டு ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா இவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு. குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை உண்டாயிடுச்சு, குழந்தைக்கான அற்புதம் நடந்துச்சு. இப்போ சொல்றா, இனி மேட்டின்மையான பேச்சுகள் என்ன பண்ணாதீங்க, பேசாதிருங்க. நீங்க மேட்டின்மையான பேச்சை பேசாதீங்க. அகந்தையா ஒரு பேச்சு பேச நினச்சிங்களே, உங்களுக்கு இருக்குது எனக்கு இல்லைன்னு நினச்சிங்களே. இப்போ தேவன் எனக்கு தேவையை சந்திக்கிற தேவனாய் மாறிவிட்டார். என் தேவன் எனக்கு துணையாய் மாறிவிட்டார். என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். அதனால மேட்டின்மையான பேச்சு என்ன பண்ணது, நீ பேசாத. அப்போ பாருங்க, அவங்க கூட சண்டை போட்டு உட்காந்துங்கன்னா அவங்க ஏதோ நிந்திப்பாங்க பாருங்க. அந்த வார்த்தைக்கு பதிலாக இவங்க நிந்திக்கும் போது இவர்கள் ஆல்ரெடி பாருங்க குழந்தை இல்லாத, தேவனுடைய ஐக்கியத்தில் இல்லாதவர்கள் இந்த வார்த்தைகளை பேசிவிட்டு தேவ சமூகத்துக்கு போனால் இவங்களுக்கு நன்மை நடக்குமா, உதவி கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்படியே அந்த அழுகையோடு போய் தேவ சமூகத்தில் போய் உட்காந்து, ஆண்டவரே நான் இப்படி இருக்கேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு ஆண்டவர்னு சொல்லிட்டு அந்த உடைந்த உள்ளத்தோடு தேவ சமூகத்துக்கு போனாங்க பாருங்க. தேவனுக்கு உதவி செஞ்சதுனால எது இல்லைன்னு சொல்லி இவங்களை தாழ்த்தினாங்களோ அந்த குழந்தைய தேவன் உண்டு பண்ணது மாத்திரம் இல்லை. இப்போது சொல்கிறா, மேட்டின்மையான பேச்சை பேசாதீங்க, ஏன்னா என் கொம்பை கர்த்தர் உயர்த்திருக்கிறார். நான் ஒரு நாள் தாழ்ந்து போய் நின்றேன், இப்பொழுது கர்த்தர் என்னை உயர செய்திருக்கிறார். அகந்தையான பேச்சை பேசாதீங்க, நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்றான். பார்த்தீங்களா? இன்றைக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கணவன் உங்கள் இதயத்தை உடைத்து விட்டார்களா? ஏதோ ஒரு வார்த்தைகளை பேசி உங்களை நிந்திக்கிறாங்களா? இன்னைக்கு தேவனை அண்டிக் கொள்ளுங்க. அப்பா, நான் என் வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டேன், நான் இப்படி தவறு செய்து விட்டேன், என் வாழ்க்கையில் நீர் உதவி செய்யுங்க ஆண்டவன் கேளுங்க. நேற்று தினத்தில் என்கிட்ட வந்து ஈரோட்டிலேருந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அந்த அம்மா பேசும்போது, ஐயா என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது, என் பிள்ளை இப்படி இருக்காங்க, என் பிள்ளை இப்படி கண்டுக்க மாட்டான், வீட்டு வாடகை கட்ட முடியல, இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பணமே கிடைக்க முடியாது. அப்போ அப்படியே பேசிட்டு வரும்போது நான் சொன்னேன், உங்களுடைய வாழ்க்கையில் பாம்பம் இருக்கான்னு கேட்டேன். இல்லையா, அதெல்லாம் இல்லையா, ஒன்றும் இல்லை. அப்போ இல்லைன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திக்க மாட்டீங்க அப்படின்னு அந்த பிரச்சனையை கேட்டு சொல்லும்போது, இல்லை நான் கரெக்டாக தான் இருக்கிறேன். அப்புறம் பேசிட்டே ஒரு சில காரியம் சொல்ல, ஏன் உங்களுக்கு தேவன் நன்மை செய்ய மாட்டார், ஏன் தேவன் உங்கள் தேவையை சந்திக்க மாட்டார், நீங்கள் ஏதோ ஒரு காரியங்களை இட வைக்கிங்கன்னு. அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் சொல்கிறாங்க பாருங்க, ஆமாம் ஐயா, எங்கள் வீட்டுக்காரரை நான் விட்டுட்டு நான் வேற ஒருத்தர் எடுத்துக்கினேன், அந்த வீட்டுக்காரன் இப்போ சரியில்லை, அவர்கிட்ட இருந்தாலே நான் நல்லா இருந்திருப்பேன், இவர்கிட்ட வந்து இவர் ஒரு குடிகாரன், இவர்கிட்ட மாட்டி நான் இவ்வளோ அவசரப்படுறேன், இதனால என் பிள்ளை எனக்கு கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டான், ₹1 பணம் கூட எனக்கு கொடுக்க மாட்டான். புரியுதுங்களா விஷயம்? நீங்கள் தவறு பண்ணிட்டீங்க, இந்த தவறு பண்ண நிமித்தம் தான் உங்கள் பிள்ளை மதிக்காமல் போகிறேன்னா இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் கேட்கல. உங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களை மதிக்காமல் உதாசீனம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தவறு இருக்கீங்க. அந்த தவறுந்த நீங்கள் ஒன்றா மறைச்சி வச்சிருக்கலாம், ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு உங்கள் சுவாபத்தை கண்டுபிடிச்சிடும். அந்த பிள்ளைகள் நீங்கள் சரியில்லை என்பதை புரிந்து கொள்ளும். அந்த பிள்ளைகள் உங்களை எந்த விதத்தை பார்த்தாலும் அவமானப்படுத்தி கொண்டு இருக்கும். அப்போ சொல்லி இந்த காரியங்களை சொல்லி நீங்கள் தேவ சமூகம் அப்போ தான் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் கண்கலங்க, ஆமாம் ஐயா நான் இப்படிலாம் நடந்துட்டேன், இப்படிலாம் வாழ்ந்துட்டேன் ஐயா, என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு ஐயா, 15 வருஷம் ஆயிடுச்சு என் வாழ்க்கையில். இப்போ தான் 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க உண்மையே புரியுது, அவங்களுக்கு இப்போ தான் சத்தியமே புரியுது. அப்போ தான் சொன்னேன், நீங்கள் அப்போவே தேவ சமூகத்துக்கு போயிட்டு ஆண்டவர்கிட்ட உட்காந்துருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை அதை வந்து மீட்டு எடுத்துருப்பாரு. ஒரு கணவன் உங்களுக்கு இடம்லாம் இருந்தார், அதோட விட்டுடுங்க, போதும் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்காக வாழ்ந்தீங்கன்னா அந்த பிள்ளை உங்கள் பக்கத்தில் வந்து உனக்கு தகப்பனும் தாயுமா இருந்திருப்பான். அந்த பையன் கூட வந்து உங்களுக்கு அப்படி உதவி செஞ்சிருப்பான் அந்த பையன் அப்படின்னு சொன்னேன். இப்போ கூட தாழ்மைப்படுங்க, உங்கள் பிள்ளை உன் பக்கத்தில் வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லி ஜபிக்கும் போது அவங்க கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு மனிதனை தேடி போகாதீங்க. பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அதற்கு யாருன்னா என்ன பண்ணணும், நம்ம எதிர்வாதமாக பேசணும், சண்டை பண்ணணும்னு நினைக்காதீங்க. தேவ சமூகத்தை அண்டிக் கொள்ளுங்கள், தேவனுடைய பாதத்தை நாடுங்கள், தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், தேவன் உங்கள் தேவையை சந்திக்க. வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு மனிதனை நம்ம பார்க்கணும். எசேக்கியான்ற ஒரு மனிதன் இருக்கா. அந்த எசேக்கியாவை பாருங்க, எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு, கவனிங்க, யூதா ராஜாக்கிட்ட யுத்தம் பண்ணுவதற்கு இப்போ அசிரிய ராஜா புறப்பட்டு வருகிறான். சனகிரத்து வந்து நின்று அங்கே என்ன பண்ணுறான், பெரிய யுத்தத்தை பெரிய படைகளை கொண்டு வந்துட்டான். அந்த பெரிய படையோடு வந்து நின்று அவங்க யுத்தம் பண்ணுறான். இப்போ பேச்சு எப்படி தெரியுமா, பேச்சு ரொம்ப மேட்டிமையான பேச்சு.
எசேக்கியாவை நான் இப்படி கர்த்தர் நம்ப சொல்றானா, அவன் இப்படியாப்பட்டன்னு சொல்லிட்டு அவங்கள நிந்திச்சு வேகமாக பேசுறாங்க. ஆனால் இந்த மனிதனோ அங்கே போய் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தார், தேவனுடைய பாதத்தில் போய் அமர்ந்தார். உட்காந்து என்ன பண்றது, தேவனை ஆண்டிக் கொண்டார். அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த ஏராளமான ஜனங்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்று என்னை ராஜ்யத்தில் வைத்திருக்கீங்க, எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லிட்டு அவருடைய சமூகத்தை விட்டு வராதபடிக்கு அவரை அண்டிக் கொண்டார்கள். அவர் அண்டிக் கொண்டாங்க. அப்படி அண்டிக் கொண்ட போது இவ்வளோ மேட்டின்மையா பேசி கொண்டிருக்கிற அந்த மனிதன் இரவு படுத்து தூங்குறார்கள். தேவன் ஒரு தூதனை அனுப்பினார் பாருங்க. 1,85,000 பேர் செத்து போயிட்டான். அத்தனை பேரும் செத்து போயிட்டான். காரணம் என்ன தெரியுமா? மேட்டின்மையான பேச்சை பேசி கொண்டான், இழிவாய் பேசி கொண்டான். கவனிங்க, ராஜ்யத்துடைய காரியங்களை பாருங்க. ராஜாவுடைய உள்ள உடையிற மாதிரி பேசுறான். ஆனால் ராஜா பதிலுக்கு நீ இப்படியேப்பட்டா அப்படியேப்பட்டா அசிரி ராஜாவே சனகிரபத்தே அப்படின்னு சொல்லி திட்டல. அவரு என்ன பண்ணா தெரியுமா? தேவனை அண்டிக் கொண்டார். உடைக்கப்பட்ட உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலாய் தேவன் என்ன பண்ற, ஒரு தூதன் அனுப்பினான். 1,85,000 பேர் செத்து போயிட்டான். யார் தெரியுமா? இப்போ இவ்வளோ மேட்டின்மையா பேசினவன் செத்த முகமாய் திரும்பி போகிறான் அவன் வீட்டுக்கு. இன்றைக்கு தேவனை பிள்ளைகளே, உங்களோடு ஒரு தேவன் இருக்கிறான். அவர் உங்களை வழிநடத்தக்கூடிய தேவன். அவர் உங்களை உதவி செய்து கொண்டிருக்கார். நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், தேவன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வைங்கள், தேவனோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக்கா, தேவன் உங்கள் தேவையை சந்திக்க வல்லவராக்கா, தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக்கா. உங்களோடு கூட இருக்கிற தேவன். அதனால பண்ணுங்க, தேவனோடு கூட நெருங்க, தேவன் உங்களை வழிநடத்துவார், தேவன் உங்கள் தேவையை சந்திப்பார். நீதிமொழிகளை நீங்கள் பார்க்கும்போது 8:13 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க. நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். கவனிங்க, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்ப பெருமையை வெறுக்கிறாரா, புரட்டு வாயின் வெறுக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ அந்த அகந்தையான பேச்சுகளை வராதபடிக்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நிறைய நேரத்தில் பாருங்க, இந்த அகந்தையான பேச்சுக்கள் எதிராளி பேசுறான்னு சொன்னா, அவன் சத்தியம் தெரியாதவன் பேசுறான்னா, நீங்கள் சத்தியம் தெரிந்தவர்கள் பேசக்கூடியவர்களாய் மாறுங்க. அப்படி பேசாதபடிக்கு தீமை நீங்கள் வெறுக்க வேண்டும். தீமை செய்வதற்கு என்ன பண்ணக்கூடாது? அவன் செய்யறான்னா நீங்க செய்யணும்னு போயிடக்கூடாது. நீங்கள் வெறுத்துறாங்க. நீ பேசுறீ எப்படி வெறுக்க முடியும்? அமைதியை பொறுத்து தான் வெறுக்குது. அமைதியாக இருக்கலாம். ஏங்க எவ்வளோ நேரம் தாங்க நாங்கள் அமைதியாக இருக்குது அப்படி நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் அமைதியாக போகும்போது தான் தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். 24:12 வாசிங்க நீதிமொழியில். அப்போ நம்ம அமைதியாக போகும்போது தான் கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ. கவனிங்க, அதை அறியாம இருப்பாரா? மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு பலனை தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பலனை தருவார். இப்ப நான் பேசுவேன்னா எனக்கு என்ன பண்ண பலனை தருவார்? நீ பேசுவேன்னா உனக்கு தான் பலன். அப்ப நானும் அவன் கூட சேர்ந்து பேசி அவனுக்கு தரப்போற பலனுக்கு பார்த்தீங்களா, அதை நான் அடைந்து கொள்ளக்கூடாய் மாறுவேன். அப்படி பேசக்கூடாது, அப்படி நடக்கூடாது. மேட்டின்மையான பேச்சு இருக்குமானால், யார் பாவிகள் பேசின வார்த்தைகளுக்கு அவர் என்ன பண்ணல, பதில் கொடுக்கவில்லை. கடினமான வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்கல. ஆயிரமான தூதர்களோடு வருகிறார் என் தேவன். அவர் பதில் தருவார், அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று அமைதியாக போக கற்றுக்கொண்டார்கள். இந்த நாளில கூட இந்த செய்தியை கேட்கிற நீங்க உங்கள் வாழ்க்கையில அப்படி அமைதியா போங்க. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறா, என் ரட்சித்தவர் இருக்கிறா, எனக்கு உதவி செய்த தேவன் இருக்கிறா, அவர் நிச்சயமா என்னை சந்திப்பார். நான் கம்முன்னு இருந்தாலும் அவர் சும்மா இருக்க மாட்டார். இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வருகிற வழியில பாருங்க, ஆயப்பட்டு மக்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பிரச்சனை பண்ணாங்க. கம்முன்னு விட்டுட்டாரா? ஒரு ராஜ்யம் ஒன்று வரும்போது அவர்களை காலி பண்ணு, இந்த அமலேக்கெல்லாம் இப்படி பண்ணா அவனை காலி பண்ணு, என் மனதில் நான் வைத்திருந்தேன்னு சொன்னார். இவங்க சும்மா இருந்தாலும் அவர் சும்மா இருக்க மாட்டார். உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். அப்படியே பார்த்துலாம். பரலோக பிதாவையும் உங்களுக்கு நன்றி சொல்றேன். இப்போது தாழ்த்தி அர்ப்பணிக்கும் தேவன் தாமே கூட வந்து வழிநடத்துகிற தேவன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைகளும் கர்த்தர் சந்திக்கிறவர். நீர் ஆண்டவரே இவருடைய தேவையை சந்திக்கிறவர். இப்போது இவர்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் கடினமாக பேசினாலும் இவர்கள் எதிர்வாதமாய் பேசிடாதபடி எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கூட அமைதியாக தன் வாழ்க்கையை கடந்து போக கர்த்தாவே கிருபை தாரும்.
எதிர்வாதமாய் பேசி பாவிகளாய் போல மாறாதபடிக்கு, பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகளை பேசின இவங்க பாவியாக மாறாதபடிக்கு தேவன் இவளுக்கு உதவி செய்யும். ஆஸ்வதியும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே.